ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது. அன்று சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும். சூரிய உதயம் 6:04க்கும் மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது. அன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும். அந்த நாளில் புதன், சுக்கிரன், ராகு உள்ளிட்டவை மீனத்திலும், சூரியன், குரு மேஷத்திலும், சனி, செவ்வாய் கும்பத்திலும், கன்னியில் கேதுவும் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம். குரு பகவான அதிபதியா கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். வெளிப்படையா சொன்னா 100க்கு 88% உங்க ராசியினருக்கு நன்மைகள் தாங்க நடக்க போகுது. அது எப்படி அப்படின்னு தான் இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். தனுசு ராசிக்காரவங்க, இவங்க கிட்ட இயல்பாகவே ஒரு அமைதியும் பக்குவமான தன்மையும் இருக்கும். வெளியில் இருந்து பார்க்க நல்ல மனிதர் போல இருந்தாலும் சுயநலம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். முதல்ல தன்னை பார்த்துக்கிறதுல தான் இவங்க குறிக்கோளோட இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் சமூகத்துக்காக இவங்க யோசிக்க செய்வாங்க. இவ்வளவு ஏன், தன் கூட இருக்கிறவங்களுக்கு கூட எதை கொடுக்கணும்னாலும் முதல்ல தனக்கு எடுத்து வச்சுட்டு தான் கொடுப்பாங்க. குருவோட ராசிப்பா, நீ என்னப்பா சுயநலத்தை பத்தி பேசுற அப்படின்னா, குரு பகவானே தன்னோட சுயநலத்துக்காக சுக்கிரனை எப்படி பயன்படுத்தினாரு, தன் மகனை அனுப்பிச்சு சிரஞ்சீவி மந்திரத்தை எப்படி கத்துக்க ஆசைப்பட்டாரு அப்படின்னு நாம புராணங்கள்ல படிச்சிருப்போம். அத்தகைய அளவுக்கு தனுசு ராசிக்காரவங்க சற்று இயல்பாகவே சுயநலம் உள்ளவங்க தான். போதா குறைக்கு இப்போதான் இவங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. சனி பகவான் இந்த ராசிக்காரவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவாரு. அவர் 3ஆம் இடத்துல கும்பத்துல ஆட்சியில இருந்து உங்க ராசிக்கு 5, 9 மற்றும் 12ஆம் இடங்களை பார்வை செய்யறாருங்க. 3, 6, 10 மற்றும் 11ஆம் இடங்கள்ல சனி பகவான் இருக்கிறது மிகவும் நன்மையான பலன்களையே ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட கிரந்தங்களும் ஜோதிட நூல்களும் விரிவா விவரிச்சு இருக்குங்க. அந்த வகையில பாக்குறப்போ சனி பகவான் உங்களுக்கு இப்போ நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவரா தான் இருக்காரு. இருந்தாலும் ஒரு சில கெடுதல்களையும் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதை இல்லைன்னு யாராலும் மறுக்கவோ அல்லது மாத்தி சொல்லவோ முடியாதுங்க. எந்த மாதிரினா, குழந்தை பாக்கியம் தள்ளி போதுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. குழந்தைகள் உங்க பேச்சை கேட்கறது கிடையாது. அவங்களோட வளர்ச்சியை நினைச்சோம், எதிர்காலத்தை நினைச்சோம் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. காதலும் இழுபறியாவே இருக்கு. ஒன் சைடு லவ் அப்படியே இருக்கு. அது கிரீன் சிக்னல் கிடைக்குமா அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே நிறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. போதா குறைக்கு செலவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வீண் செலவுகளால நீங்க துவண்டு போய் இப்போ இருக்கீங்க. வம்பு வழக்குகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமா முடிகிற நிலைமையில தாங்க இருக்கு. இருந்தாலும் அது முடியல. விட்டகுறை தொட்டகுறையாகவே அது இன்னமும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏகபோகமா இருக்குதுங்க. அதே போல மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்கு திரும்பிடுவேனா அப்படின்னு கேட்டா இந்த காலகட்டத்துல நீங்க திரும்பிடுவீங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, காலேஜில் படிக்கிற உங்களோட குழந்தைங்க அரியர்ஸ் மேல அரியர்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் நீங்க நினைச்சபடியான படிப்பை படிக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. தனுசு ராசிக்காரவங்க படிப்புல மட்டும் இல்ல, எதிலையுமே முழுமையான கவனத்தை செலுத்த முடியாத நிலையில தான் இருக்காங்க. ராகு பகவான் இந்த ராசியினருக்கு 4ஆம் இடத்திலும், கேது பகவான் இந்த ராசியினருக்கு 10ஆம் இடத்திலையும் இருக்காங்க. குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான அவரு 5ஆம் இடத்துல இருந்து பல்வேறு நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கி வந்தாலும் இப்போ 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிற குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 2, 10 மற்றும் 12ஆம் இடங்கள் மீது விழுகுது. 10ஆம் இடத்துல இருக்கிற கேது குரு பகவானோட பார்வையை பெற்று சுபத்தன்மை அடைகிறாரு. அதுபோல 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. இதனால வெளிநாடு போறதுல இருந்த அந்த தடைகள் முழுமையா நீங்குதுங்க. வெளிநாடு போக
இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் முயற்சி செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலன்கள் சிறப்பான முறையில கைகூடும். தொழில்ல ஏகப்பட்ட தடப்பா, எதை ஆரம்பிச்சாலும் மாத்தி 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 பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. பிரச்சனையே இல்லாம என் தொழில் நடக்கணும், அது நடக்க வாய்ப்பு இருக்கா, அதற்கான காலம் கைகூடுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி நீங்க தான் உங்க தொழில்ல ராஜா. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை குரு பகவான் பார்க்கிறாரு. 10ல ஒரு பாம்பு இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாலும் கேது இருந்து உங்களை தொழில் செய்ய விடாம மாற்றங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு சில பேர் தொழிலை மாத்தி மாத்தி போனாங்க, ஒரு சில பேர் ஒரே தொழில ஏகப்பட்ட மாற்றங்களை பார்த்தாங்க, ஒரு சில பேர் செய்யற வேலையை விட்டுட்டு புதுசா தொழில் செய்ய ஆரம்பிச்சு வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு பார்வையின் காரணமா நீங்க போகுது. எப்படி சூரியனோட ஒளிக்கதிர்கள் இருள விரட்டி அடிக்குதோ அதுபோல குரு பகவானோட பார்வை உங்க 10ஆம் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை முழுமையா விரட்டி அடிக்க போகுதுங்க. தொழில இது நாள் வரையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி புது தெம்போடையும் புது உற்சாகத்தோடையும் உங்க தொழில் ஏகபோகமாகவும் சிறப்பாகவும் அமைய போகுது. புதிய சொத்துக்கள் வாங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் இந்த காலகட்டத்துல அதற்கான வாய்ப்புகள் அமையுங்க. அது மட்டும் இல்ல, காதல் கைகூடுமான்னு கேட்டீங்க இல்லையா? அதுவும் கைகூடும். சரிப்பா, அரசாங்க உத்தியோகம் கைகூடுமா? உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கிற பட்சத்துல இந்த கோச்சர பலன்கள் அதற்கு சாதகமா இருக்கும். வருமானத்துக்கு இனி குறை இருக்காது. ஹார்ட் ஒர்க் செஞ்சு பணத்தை எப்படியாவது கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சு கொண்டு வந்தும் காட்டுவீங்க. பணத்துல இருந்து வந்த முடக்கமும் தடைகளும் நீங்குதுங்க. வம்பு வழக்குகள் சாதகமா முடியுதுங்க. செலவுகள் அதிகரிச்சாலும் அவை இனி சுப செலவுகளா இருக்குங்க. செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள், ஏற்கனவே கட்டிய வீடுகள், நிலம், மனை, சொத்து பத்தி எல்லாம் வாங்குற அந்த ஒரு அமைப்பும் கைகூடுறதால தனுசு ராசிக்காரவங்க கொடிகட்டி இந்த காலகட்டத்துல வாழ போறாங்கன்னே சொல்லலாம். 188% தனுசு ராசியினருக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டம் மட்டும் இல்லைங்க, ஒரு எதிர்பாராத நல்லதொரு வளர்ச்சியையும் தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட மாரியம்மன், காளியம்மன் உள்ளிட்ட அம்மன் வழிபாட மேற்கொள்வது மிகவும் நல்லதுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் சிம்பலை அழுத்த மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.